வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் மூலியமா உங்களை சந்திக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோ அருஞ்சி அவர்கள் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. சூப்பர் தான், சூப்பர். கடந்த வீடியோகள்ல வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு நல்ல கருத்துக்கள் சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து தான் இந்த எபிசோட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு சின்ன கேள்வி என்னன்னா, நீங்க சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர்னு போட்டிருக்கீங்க. ஆமா. அதோட டெஃபினிஷன் என்ன சார்? அது இந்த சயின்டிபிக் இருக்கு, அஸ்ட்ராலஜி தனியா இருக்கு, ரெண்டுமே ஒரு ரெண்டு பாதைகளா தான் இருக்கு. ஸோ அது எப்படி இணைச்சிக்கிறீங்க? கண்டிப்பா நிறைய பேர் இது கேட்கறதுதான். இப்போ என்னன்னாங்க, நம்மளோட இந்திய வேத ஜோதிடமே பாத்தீங்கன்னா ரொம்ப சயின்டிபிக் ஆனதுதான். அதை நம்ம வந்து உன்னோட சப்ஸ்டான்ஷியேட் பண்ண வேண்டியதா இருக்கு. புரியுதுங்களா? இப்போ என்னன்னா, ஜோதிடமே வானவெளியில இருந்தா வந்தது. அஸ்ட்ரானமிங்கிற ஒரு சயின்ஸ்ல இருந்து தான் அஸ்ட்ராலஜிங்கிறது ஒண்ணு வந்தது. இப்போ குரு 7ஆம் இடத்துல இருக்கிறனால, குரு 9ஆம் இடத்துல இருக்கிறனாலே நீங்க பார்த்துருப்பீங்க ஜோதிட வீடியோல பாத்தீங்கன்னா, இப்போ பார்த்தாலும் 1ஆம் இடம் 3ஆம் இடம் குரு ராகு எல்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் எங்கிருந்து வருதுங்க? அதெல்லாம் வானவெளியில அப்படி ஒரு கிரகங்கள் இருக்கிறனால அதுல இருந்து நாம அந்தந்த கிரகம் அங்கங்க இருக்கிறப்ப நம்ம பிறந்தா என்ன வருதுங்கிற சாஸ்திரம் தான் வந்து ஜோதிடம். ஆனா அந்தந்த கிரகங்கள் எப்படி போகுது, பூமியை வந்து சுத்துதா அல்லது பூமி அவங்கள சுத்துதா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அந்தந்த கிரகங்கள் எங்க இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு பூமி, அதை சொல்ற சாஸ்திரம் என்ன? வானவியல். அது இங்கிலீஷ்ல வந்து அஸ்ட்ரானமின்னு சொல்றோம். ஸோ அஸ்ட்ரானமிங்கிற ஒரு சயின்ஸ் இருந்து தான் அஸ்ட்ராலஜிங்கிற ஒரு சயின்ஸ் சாஸ்திரம் வருகிறது. புரியுதுங்களா? ஸோ இந்த அடிப்படையில நம்ம பிறக்கிறப்போ எந்த கிரகங்கள் எப்படி இருக்குது, உங்களுடைய பூமி நீங்க பிறக்கிற இடத்த வச்சு உங்க லக்னம் முடிவாகுது. இதே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இப்போ ஒன்று பேச ஒன்று கோயம்புத்தூர்ல பிறக்குதுன்னா லக்னம் வேற. இதே வந்து இதே நேரத்துல ஃபோன் அடிக்குது, அதே சமயத்துல நீங்க ஃபோன் பேசுறீங்க, வீடியோ கால் பேசுறீங்க, ஆப்பிரிக்கால ஒரு குழந்தை பிறக்குது, அதுக்கு லக்னம் வேற. அதே நேரத்துல சவுத் அமெரிக்கால ஒரு குழந்தை பிறக்குது, லக்னம் வேற. ஸோ இதெல்லாம் எப்படி லக்னம் எப்படி போகுது, எத்தனை லக்னம் தாண்டி வருதுங்கிறது எல்லாமே ஜோதிடம், வானவியல், அஸ்ட்ராலஜிக்குள்ள தான் வருது. ஸோ இது வந்து மிகவும் சயின்டிபிக் ஆனது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இது வந்து சூடோ சயின்ஸு, இந்த கிளி ஜோசியம் மாற டேரட் கார்டு எடுக்கிறான் பார்த்தீங்களா, இந்த கார்டு எடுத்தா உனக்கு இந்த பலன், இந்த கார்டா எடுத்தா இந்த பலன்கள்லாம் கிடையாது. இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு சாஸ்திரங்கிறது தெரியும். அதை நான் சப்ஸ்டான்ஷியேட் பண்றேன் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜின்ட்டு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னாங்க, புக்கில் பார்ப்பாங்க ராகு கேது ஒரு இடத்துல சேர்ந்துருக்குன்னா அது எவ்வளோ டிகிரி சேர்ந்துருக்கு. 30 டிகிரி ஒரு கட்டம். இப்போ ராகுக்கும் குருவுக்கும் ஒரு 18 டிகிரிக்கு விலகி இருந்தா சேர்க்கையே இல்லை. 30 டிகிரியில ராகு வந்து முதல் டிகிரியில இருக்குது, குரு 28 டிகிரியில இருக்குன்னா ரெண்டுக்கு நடுவில் எவ்வளவுங்க? 27 டிகிரி. 27 டிகிரி அப்ப சேர்க்கையே இல்லை. ஸோ ராகும் குருவும் சேர்ந்துருச்சுங்கிற மாதிரி ஒரு பலன் சொல்லக்கூடாது. ராகு திசை இப்படி இருக்கும், குரு திசை இப்படி இருக்கும்னு சொல்லக்கூடாது. ஸோ அதனால டிகிரி அடிப்படையில பாக்குற காரணத்தினாலையும் எல்லாமே சயின்டிபிக்கா ரியல் டைம்ல எந்த ஒரு டிஃப்ளெக்ஷனும் ஒரு டெல்யூஷன்லயும் போய் ஒரு அசம்ஷன்லயோ ஒரு எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு சயின்டிபிக்கான ஒரு பேசிஸ் இல்லாமல் நாம் எதையும் சொல்றது இல்லை. ஸோ அப்படி ஃபாலோ பண்ற ஒரு சாஸ்திர முறையும் டிகிரி அடிப்படையில் பார்க்குற முறையை தான் நான் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறைன்னு சொல்றேன். பாமரனா ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து எந்த விதத்துல இது யூஸ் ஆகும்? ரெண்டாவது, நிறைய நிகழ்வுகள் சொசைட்டில நடந்துட்டு இருக்கு. ஒரு நல்ல காரியம் பண்ணுவோம். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா, இந்த டைம்ல வந்து ஒரு கல்யாணம் கட்சின்னு இருக்கும். ஸோ இந்த டைம்ல பண்றதுக்குலாம் இந்த சயின்டிபிக் வந்து எந்த அளவுக்கு உதவியாகும்? கண்டிப்பா. இப்ப ஒரு சயின்ஸும் ஒரு துறையும் இந்த உலகத்துக்கு வந்து இந்த மானிடர்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் ஏதோ உபயோகமாக தான் இருக்கு. இப்போ மெடிக்கல் சயின்ஸ் என்ன ஆகுதுங்க, உடம்பு உபாதை வரப்போ டாக்டரை பார்த்து நம்ம சரி பண்ணிக்கிறோம். இதே மாதிரி நம்ம லீகல் பிரச்சனைகள்லாம் வருதுறப்ப நம்ம லாயரு அட்வொகேட்டை பார்த்து நம்ம அதுக்கு வேணுங்கிற உரிமையை நம்ம நிலைநாட்டுறோம். அதே மாதிரி நம்ம அடுத்தது நம்ம என்ன செய்ய போறோம், நமக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஒரு 1000 வருஷம் வாழ போறது இல்லை. நமக்கு ஆயுசு நல்லா இருந்ததுன்னா ஒரு 70 வருஷத்துலேருந்து 80 வருஷம் வரைக்கும் வாழ போறோம். அந்த காலகட்டத்தில் ஒரு விஷயம் நீங்க தப்பான முடிவுகள் எடுத்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நமக்கு இருக்கிற வாழ்நாள் பத்தாது. ஸோ எடுக்கிற முடிவுகள் வந்து தீர்க்கமான முடிவுகளாகவும் நல்ல ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு நேரத்துல நீங்க அதை செஞ்சா உங்களுக்கு நல்ல பலன் வரும். ஸோ இது மாதிரி உங்களை ப்ரிப்பேர் பண்ணி உங்களுடைய ரூட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இருட்டில் பார்த்தீங்கன்னா கரையோரமா ஒரு செயலர் ஒரு படகு ஓட்டிட்டு இருக்கிற ஒரு படகோட்டி வந்துட்டு இருக்காரு, அவருக்கு கரை எங்கேன்னு தெரியல. ஸோ நம்ம அஸ்ட்ராலஜி, அந்த சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜிங்கிற இந்த ஜோதிட சாஸ்திரம் என்ன பண்ணுதுன்னா, எது மாதிரி செயல்படுதுன்னா, ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி கலங்கரை விளக்கம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த லைட் ஹவுஸ் மாதிரி காமிச்சு, நீ இவ்வளோ 140 நாட்டிக்கல் மைல்ஸ் நீ ஈஸ்ட் போய் அதுக்கப்புறம் நீ ரைட்ல ஒதுங்கினீங்கன்னா, வெஸ்ட்ல ஒதுங்கினீங்கன்னா உனக்கு கரை வந்துடுது அப்படிங்கிறது எப்படி நம்ம லைட் ஹவுஸ்ல காமிக்கிறோமோ அதே மாதிரி காமிக்கிற சயின்ஸ் தான் இது.
ஆனா அந்த லைட் ஹவுஸ் தான் அந்த செயலரை கூட்டிட்டு கைப்பிடிச்சு தூக்கிட்டு வர போதா? கயிறை தூக்கி கொடுத்து அந்த அந்த படகோட்டியை கூட்டு வர போதா? இல்லை, நம்ம ஒளி காட்டுறோம், வழியே காட்டுறோம். புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் சொல்லலாம் சார், அப்படின்னா நீங்கள் என்ன கடவுளா சார்? நீங்கள் வந்து ஒருத்தருக்கு நீங்கள் கன்சல்ட் பண்ணீங்கன்னா அவருக்கு நீங்கள் எல்லாமே பலன்கள்லாம் மாற்றிடுவீங்களா? ஒன்றுமே பண்ண முடியாது. யாரும் எந்த ஒரு ஜோசியர் கடவுள்னு சொல்கிறாங்கன்னா அவன் போலி ஜோசியர். நாமளும் எப்படி ஒரு அட்வொகேட் மாதிரியோ ஒரு டாக்டர் மாதிரியோ ஒரு சயின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஆடிட்டர் யாருங்க? ப்ராக்டிசஸ் அக்கௌண்ட்ஸ் இல்லைங்களா? அக்கௌண்ட்ஸுங்கிற ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறவர் ஆடிட்டர். நம்ம வந்து அஸ்ட்ராலஜியை ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அஸ்ட்ராலஜர் நம்ம கடவுள் கிடையாது. ஸோ இது மாதிரி விஷயம் இருக்குப்பா. உனக்கு வந்து இப்போ அஷ்டம சனியில பாதிக்கப்பட்டிருக்க, இன்னும் ஒரு 1.5 வருஷம் ஆனதான் முடியும். அதுக்கப்புறம் தசாபுக்திகளும் சிறப்பா இருக்குது, கோச்சாரத்திலையும் நல்லா இருக்கு. உனக்கு என்ன திறமையோ அதுக்கு தகுந்த மாதிரி வாய்ப்புகள் வரும். அது வரைக்கும் பொறுத்துரு. இப்போ போய் விரயம் பண்ணிடாதா, இப்போ போய் முயற்சி எடுத்து தவண்டு போயிடாதா அப்படின்னு சொல்லி அவனை அப்படியே எப்படி நான் கலைஞரம் அந்த லைட் ஹவுஸ் விளக்கத்தை சொன்னனும் அந்த அளவுக்கு சொல்லி கைட் பண்ண வைக்கிறது தான் இந்த சாஸ்திரம். அதுக்கு அவன் கர்மாவும் உடன்படணும். இல்லை நம்ம சொல்றது அவன் காது கொடுத்து கேட்காதவனா இருக்கலாம், அல்லது நம்ம மாதிரி ஒரு முறையான ஜோதிடரை பார்க்க விரும்பாத ஒரு ஆளா கூட இருக்கலாம், நம்பிக்கையே இல்லாதவராக இருக்கலாம். அவரு அந்த கர்மாவின் பிணையில போய் செஞ்சு மாட்டி பிரச்சனை ஆகணும். இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட கேட்டு அதுல பலனடைஞ்சு நல்லா வரணுங்கிற ஒரு கர்மா இருக்கிறவங்க மட்டும்தான் வர முடியும். பார்வை சொல்லியிருந்தீங்க, இணைவு சொல்லியிருந்தீங்க. இணைவு வந்துட்டு இந்த டிகிரில இருந்தா விலகிருச்சு, இந்த டிகிரில இருந்தா நெருக்கமாய் சேர்ந்துருச்சுன்னு சொல்லுவோம். சோ அந்த டிகிரி விளைவு கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா. இப்ப பாத்தீங்கன்னா சேர்க்கைங்கிறது ஒரு 18 டிகிரி தான் மேக்சிமம் ஒரு சேர்க்கை. ஒரு கிரகமும் சேர்ந்துருச்சு, இங்கிலீஷ்ல கன்ஜெக்ஷன் சொல்றாங்க. கன்ஜெக்ஷன் ஆகுதுன்னா 18 டிகிரி தான் மேக்சிமம். அதுவுமே 15 டிகிரி வரைக்கும் தான் நல்ல சேர்க்கை. இந்த 3 டிகிரி வந்து கொஞ்சம் சாரல் உழுகிற சேர்க்கை. 18 டிகிரிக்கு மேல ஒரு கிரகம் தாண்டி இருக்குது அப்படின்னா ஆல்மோஸ்ட் சேர்லின்னு அர்த்தம். 21 டிகிரிங்கிறப்போ ஒரு தொடர்புமே இல்லைன்னு அர்த்தம். 15, 18, 21 3 வச்சுங்க. 15 வரைக்கும் நல்ல சேர்க்கை. 18ங்கிறது சாரல் உழுகிற சேர்க்கை. 21ங்கிறது மிகவும் ஒரு சின்ன ஒரு 10% எஃபெக்ட் இருக்கிற சேர்க்கை. 21க்கு மேல சேர்க்கையே இல்லை அப்படிங்கறதான் ஒரு விஷயம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராகுவும் குருவும் சேர்ந்து இருக்கு. ராகு திசை வந்து நம்ம நல்லா இருக்கும். ஏன்னா குருங்கிற ஒரு சுப கிரகத்தினால திருட்பலம் பெறுகிறது. திருட்பலம்னா ஒளி பெறுகிறது. ஒரு சில பேருக்கு வந்து சுபத்துவம் பெறுதுன்னு சொல்லுவாங்க. அது பெருந்து அந்த ராகு திசை நடக்கும் பொழுது அந்த ராகு சுபகிரகமாக மாறி உங்களுக்கு நல்ல விஷயமா கொடுக்கும். கர்மா அப்படிதான் வேலை செய்யும்னு அர்த்தம். ஸோ இப்படி இருக்குதுன்னா என்ன சார் ராகு உங்களுக்காக மாறி செய்யுமானா, நீங்க அந்த கர்மால பிறந்திருக்கிறதுனால ராகுவும் குருவும் சேர்ந்து இருக்கிறப்ப நீங்க பிறந்து அந்த ராகு திசை நடக்கிறப்ப நீங்க நல்ல பலன் நினைப்பீங்க. இதே குரு திசை நடக்கிறப்போ ராகு திசைக்கு அப்புறம் குரு திசை வரும், அடிக்கும். ஏன்னா எப்படி ராகுவை குரு அதிக திருப்பலம் கொடுத்து ஷைனிங் கொடுக்கிறாரோ, ஒரு சுபத்துவத்தை கொடுக்கிறாரோ, குரு திசையில ராகுவால் பீடிச்ச குருவால் பாதிக்கப்படுகிறார். எப்படி பூவோட சேர்ந்த நார் வந்து நாருக்கு ஒரு மனம் கிடைக்குதோ, ஆனா பூக்கு வந்து சில நறுமணம் குறைகிறது. ஸோ இப்போ ராகு திசை வந்ததுக்கு அப்புறம் குரு திசை வருது. எப்பவுமே வந்து விம்சோத்ரா தசாசிஸ்டத்துல ராகு திசைக்கு அப்புறம் குரு திசை. அதை நம்ம மாற்ற முடியாது. சார் நான் குரு திசை முதல் வாழ்ந்துக்கிறேன் சார், எனக்கு ராகு திசை அப்புறம் கொடுங்க சார்னு நீங்க திருப்பதி வெங்கடாதிபதிக்கு போய் கேட்டாலும் ஆக முடியாது. ஸ்பெஷல் தரிசனத்துக்கு பணம் கட்டிட்டு போனாலும் கொடுக்க மாட்டாரு. அது கடவுள், நம்ம கர்மா. புரியுதுங்களா? ஸோ நான் அவர் மாதிரி ஒரு நபர் வரப்போ குருவும் ராகுவும் கிட்டத்தட்ட ஒரு 10 டிகிரி சேர்ந்து ஒரு நபர் வரார் அப்படின்னா ராகு திசையில இப்ப நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு சார். இதே மாதிரிதான் குரு திசையில இருக்கும்னு நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு 2039 வரைக்கும் ராகு திசை இருக்கு. அதுல என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணி சொத்து சேர்த்திக்குங்க. அதே மாதிரி இதுலயும் வரும்னு நினைக்காதீங்க. அது மெயின்டெனன்ஸ் தான் உங்களால பண்ண முடியும். ஓ அப்படியா சார், நல்ல வேலை சொன்னீங்க. நான் வந்து இருக்கிறதெல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்கேன் சார், நான் இப்படிதான் எப்பவுமே இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன் சார், நான் இருக்காது அப்படின்னு சொல்றேன். பாத்தீங்களா? அது ஒரு பலன். நீங்க கேட்கலாம், என்ன சார் ஒரு பாமரனுக்கு என்ன சார் பலன் உங்களுக்கு கேட்டீங்களா? அது ஒரு பலன். சரி, இப்போ ஒருத்தர் ஒரு தொழிலதிபரை எடுக்கிறார் ஒரு வேலையை. இவர் வந்து நம்மளுக்கு ஒரு கீயா ஒரு சிஇஓ ஒரு மேனேஜரா ஒரு பொசிஷன்ல போடுறாரு. ஒரு பொண்ணுல ஒரு ஷோரூம், நிறைய ஷோரூம் வச்சிருக்கிறார். நிறைய நீங்க சென்னை மொபைல்ஸ் அது மாதிரி பெரிய செயின் ஆஃப் கடைகள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறைய துறையில பாத்தீங்கன்னா செயின் ஆஃப் ஷாப்ஸ் வருதுங்க, பிரான்சைசி மாடல்ல. இப்போ வந்து பெரிய பெரிய ஒரு தொழில் நிறுவனம் இருக்கு. ஸோ அந்த நிறுவனத்துல வந்து மேனேஜரா யார போடலாம் நம்மளுக்கு செட் ஆகும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அங்க வந்து ஏன் இந்த செயினை நான் சொல்றேன்னா, முதலாளியே அங்க போக மாட்டார். மாசத்துக்கு ஒரு தடவை போறதே இல்ல, வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கு. மாசம் ஒரு கடைக்கு ஒரு நாள் போனாலும் 30 கடைக்கு மேல இருக்கும். ஆனா அது வந்து உண்மைங்களா சார்? இப்போ வந்து ஒரு நபர், இப்ப நான் ஒரு பெரிய தொழில் ஸ்தாபனம் வச்சிருக்கேன், ஸோ எனக்கு வந்து ஒரு மேனேஜர் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அவரோட ஜாதகத்துக்கு நம்ம ஜாதகத்துக்கு செட் பண்ணி இவர் ஆவாரு ஆக மாட்டாருன்னு சொல்ல முடியும். நம்ம ஜாதகத்துக்கு அவர் ஜாதகத்துலாம் செட் பண்ணி நாங்க ஒண்ணு குடும்ப பொறுத்து நம்ம பார்க்க வேண்டியது இல்லைங்க. இங்க எப்படின்னா அவருக்கு இப்ப நடக்கக்கூடிய தசை ஒரு இடத்துல தீர்க்கமா இருக்கக்கூடிய தசாபுக்தி இருக்கா, அல்லது டிரான்சிஷனரி நிக்க மாட்டாரு, எதுலையுமே அவருக்கு விளங்காது,
அப்படிங்கிற மாதிரி இருக்கான்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் ஜாதகம் தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது வந்து அவரோட கேரக்டர், சனி செவ்வாய் ராகு எல்லாம் லக்னத்துக்கு சம்மந்தப்படுதா, லக்னாதிபதி கொஞ்சம் இருக்கக்கூடாத இடத்துல போய் இருந்து நம்பகத்தன்மையில குறைவு இருக்கா. இது ஏதாவது மேரேஜ் மேட்சிங்லயும் பாக்குறோம். மேரேஜ் மேட்சிங்ல நம்ம 10 பொருத்தம் பார்ப்பது இல்லை. அப்புறம் என்ன சார் பாக்குறீங்க அப்படின்னா கேரக்டர் பாக்குறோம். பொண்ணு கொஞ்சம் டாமினேட்டிங்கா இருக்குது, செவ்வாய் லக்னத்துல இருக்குன்னா பையனுக்கு கொஞ்சம் அமைதியா போகக்கூடிய சுபகிரக தாக்கம் இருக்கான்னு பார்ப்போம். இல்ல பையனுக்கு அப்படி இருந்தா சார் ரெண்டுமே டாமினேட்டிங்கா இருக்கு அப்படின்னா நம்ம பிராக்டிக்கல் அஸ்ட்ராலஜி தான் ஃபாலோ பண்றோமே ஒழிய அந்த தோஷம், ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம் நம்ம வாயிலிருந்து வரவே வராது. நம்ம உள்ள கிரகங்கள் எப்படி இருக்குது, அந்த கிரகம் இந்த ஜாதகத்துல இப்படி இருந்தா அந்த தசை நடக்கிறப்ப என்ன வேலை செய்யும் அப்படிங்கிறது ஒரு 35,000-40,000 ஜாதகம் பார்த்து 18 வருஷம் அனுபவம் பெற்று ஒரு கிரகமும் ஒரு ராசியிலும் ஒரு நட்சத்திரத்திலும் இருக்கும் பொழுது எப்படி எப்படி செயல்படுவார், எந்தெந்த வாழ்க்கை சம்பவத்தை நமக்கு முன்னாடி நிறுத்துவார் அப்படிங்கிறத எந்த அளவுக்கு நம்ம துல்லியமா எடுக்க முடியுதோ எடுத்து அதை கோச்சாரத்தோட மிக்ஸ் பண்ணி சொல்றதுதான் ஒரு உண்மையான ஜோதத்தோட. நீங்க லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தீங்க என்னன்னா உங்களோட சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜின்னு பாத்தீங்கன்னா ஒளி தத்துவம் தான். நீங்க ஒளி எங்க ஒளி இருக்கோ அதுக்காக தான் இந்த பிறவியை நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவீங்க. அது அந்த ஒளி தத்துவம் சொன்னீங்க இல்லைங்களா, அதை பத்தி கொஞ்சம் விவரிங்க. ஒளிதான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து என் மேல ஒரு பிரியமை இந்த அஸ்ட்ரோரஞ்சி சாருக்கு வந்து ஏதோ ஒன்று செய்யலாம்னு நினைக்கிறீங்க, போறப்ப ஒரு கிஃப்ட் கொடுத்து அனுப்புங்கப்பா அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்க கையில ஒரு கிஃப்ட் வேணும், அல்லது ஒரு கேஷ் இருக்கணும், அல்லது ஏதோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த இருக்கணும். யாருக்கும் உங்களை ரெக்கமெண்ட் பண்றேன் சார்னு சொல்றவங்களுக்காச்சும் ஒரு அதிகாரம் இருக்கணும் உங்களுக்கு. இல்ல நீங்க என்ன தண்டிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கணும். கையில பூச்சி இருக்கலாம், ஒரு வெப்பன் இருக்கலாம், அல்லது என்னை வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி என்னை வந்து தண்டனை கொடுக்குற அளவுக்கு நீங்களும் ஒரு கான்டாக்ட் உள்ள ஒரு ஆளா இருக்கலாம். அதே மாதிரி கடவுள் வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். கடவுள் எப்படி நான் சொன்ன எக்ஸாம்பிள் அப்படியே கடவுள் சர்ப்ரைஸ் கொடுக்குறார். எப்படி பண்ண போறார்? சரி, இவருக்கு வந்து இந்த அருமையா கேள்வி கேட்டுட்டு இருக்கிறவருக்கு நான் நல்லது பண்ணணும்னு நினைச்சாருன்னா அவர் கையில என்ன ஆயுதம் இருக்கு? பிராக்டிக்கலா பேசுவோமே, கடவுள்னாலும் அவருக்கு ஒண்ணு வேணும் இல்லையா? அப்படியே இப்படின்னாருன்னா அந்த ராமாயண கதை மாதிரி வரப்போ அப்படி சுத்திட்டு போய் அவருக்கு கழுத்துக்கு அப்படி வருமா? என்ன அந்த 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 சூரசம்மாரம் மாதிரி அவருக்கு எது கிடைக்குது அப்படின்னா அவர் படைத்த ஒளி. சூரியனுங்கிற ஒரு கிரகத்தை அவரே படைத்து அதுதான் ஒளியின் மூலமாக அவரே படைத்து அந்த ஒளி இருக்கு இல்லைங்களா, அந்த லைட்டு வெளிச்சம், அந்த வெளிச்சம் அதிகமாக சம்பந்தப்படக்கூடிய கிரகத்தின் தசைகள் அவன் வாழும் பொழுது அவன் நல்ல கர்மாவை அவனே அனுபவிச்சுக்கிட்டோம். அதுதான் அவர் கொடுக்கிற பரிசு. அதே சமயத்துல சனி செவ்வாய் ராகு கேதுங்கிற இருள் கிரகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் அந்த நேரத்துல அவரை பிறக்க வச்சு சின்ன வயசுல இருந்து அடுத்த 40 வயசு வரைக்கும் அந்த சனி செவ்வாய் ராகு கேதுகள் பார்வையில் இருக்கக்கூடிய பகை நீச்சம்ங்கிற மாதிரி இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய கிரகத்தின் தசைகளை கொடுத்து பாடாப்படுத்தி தண்டிக்கிறார். எப்படி உங்களுக்கு வந்து என்ன நீங்க தண்டிக்கணும்னா உங்களுக்கு சில வேணும்னு நான் ஒரு சின்னதா எக்ஸாம்பிள் சொல்லணும். அதே மாதிரிதான் கடவுளுக்கு என்ன கிடைக்குது? கடவுளுக்கு ஆயுதமே பார்த்தீங்கன்னா பிளானட்ஸ் தான். ஸோ பிளானட்ஸ் ஆர் டூல்ஸ் ஆஃப் காட், பிளானட்ஸ் ஆர் சர்வன்ஸ் ஆஃப் காட் கூட சொல்லிக்கலாம். அதான் நவ கிரகத்தை சுற்றி வந்தா கடவுளை சுற்றி வந்த மாதிரி அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. புரியுதுங்களா? ஸோ அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒருத்தருக்கு நம்ம பார்த்து இவருக்கு இதை கொடுப்பா அவருக்குன்னு சொல்ல மாட்டோம். அவர் கடவுளா இருக்கிறதுனால அவர் ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணிட்டார். இப்போ நம்ம ஊர்ல பேசுறோம் கிரியேட்டட் சிஸ்டம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம், ஐடி டேர்ம்ஸ்ல பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு ஆட்டோமேட் பண்ணிட்டார். அந்தந்த கிரகத்தை அங்கங்க படிச்சு அந்தந்த ஆர்பிட்ல போட்டு அந்த நேரத்துல அந்த தேதியில அந்த ஊர்ல அந்த ஆத்மாவை பிறக்க வச்சிருங்கடா அப்படின்ட்டார். மீதி நீங்க பார்த்துக்கு நான் எனக்கு வேலை இருக்குன்னு போயிட்டார். ஏன்னா அவர் வேற ஒரு யூனிவர்சிட்டி தயாரிக்க போயிட்டார். புரியுதுங்களா? ஸோ இதுக்குள்ள நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். அதனாலதான் முனிவர்கள்லாம் என்ன சொல்றாங்க, ஞானிகள் மோட்சம் அடைஞ்ச ஞானிகள் அடுத்த பிறவி வரக்கூடாது சாமியே, எனக்கு இந்த தண்டனை பரிசுங்கிற இந்த லைஃப் சைக்கிள் இருந்து என்னை விடுபட்டுருங்க, நான் உங்களோடய இருந்துக்கிறேன், உங்க கால்கடியிலே நான் இருந்துக்கிறேன், உங்களுக்கு சீடனாவே இருந்துக்கிறேன், என்ன ஏன் போய் இந்த விளையாட்டுல திருவிடையாடல சேர்த்திக்கிறீங்க? அதுக்கு சில நுணுக்கங்களை தியானம் வசியாகும். அது எப்படி அந்த மோட்சம் அடைகிறது, எப்படி வந்து அடுத்த பிறவிலிருந்து விலகிறதுங்கிறது அது வேற சப்ஜெக்ட். எப்படி சொல்ல வந்தேன்னா எப்படி ஜோதிடம் வந்து அந்த கர்மாவையும் நம்ம வாழ்வியத்தையும் எப்படி மிக்ஸ் பண்ணுதுன்னு சொல்றதுக்காக சொல்ல வந்தேன். நல்ல விஷயம் செய்யறதுக்கு சூப்பர் வேணும், தீய செயல் செய்யறதுக்கும் இந்த பவர் வேணும். அதுதான், அதாவது ஒரு ரெண்டையுமே படைச்சிட்டார். குரு சுக்கிரன் பௌர்ணமி அருகில் இருக்கும் சந்திரன் புதன் இந்த பக்கம் வச்சுட்டு சனி செவ்வாய் ராகு கேது படிச்சு ரெண்டுக்கு நடுவுல ராஜ கிரகம் அது ஒளியின் மூலத்தை வந்து சூரியனை வந்து ரெஃபரியா வச்சுட்டார். இந்த ராகு சொன்னீங்க, அதுல கேதுவும் நெகட்டிவா சார்? ஆமா, கேதுவும் நெகட்டிவ் தான். அந்த ராகுவும் கேதுவும் பாத்தீங்கன்னா பச்சோந்தி கிரகங்கள். அவங்களுக்கு வந்து ஒரு திடப்பொருளே கிடையாது. நீங்க ராக்கெட் அனுப்பிச்சு மார்ஸ்ல போலாம், நம்ம அனுப்பிச்சிருக்கிறோம், சந்திராயன் அனுப்பிச்சிருக்கிறோம், பண்றோம். இப்போ இவர் டெஸ்லா கம்பெனி ஓனர் பாத்தீங்கன்னா இது மாதிரி நிறைய அனுப்புறாரு. இயான் மாஸ்க் அனுப்புறாரு, ஸ்பேஸ் எக்ஸ்னு ஒரு கம்பெனி எடுத்து ராக்கெட்லாம் அனுப்புறாரு, நாசாக்கு கான்ட்ராக்ட் வச்சிருக்கிறாரு. அவர்லாம் பாத்தீங்கன்னா மற்ற பிளானட்டுக்கு போய் அனுப்புறது அவரோட வேலை. 1000, 2000, 3000 கோடி பண்ணிட்டு இருக்கிறாரு.
இதே நீங்க ராகு கொண்டு அனுப்புங்கன்னா அவர் சிரிப்பாரு, எங்கேயா ராகு இருக்குதுன்னு கேட்பாரு. ஏன்னா ராகு இஸ் இன்விசிபிள் பாயிண்ட். அது எல்லா கிரகமும் இப்படி போயிட்டு இருக்குன்னா ராகுவும் கேதுவும் ஆன்டி கிளாக் வைஸ்ல போயிட்டு இருக்கும். புரியுதுங்களா? ஏன்னா அது ஒரு திடப்பொருளே இல்லை. அது ஒரு கேஸோ ஒரு ஸ்டோனோ, மூணுல இருக்கிற மாதிரி மூணுல தண்ணி இருக்குதுங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அங்க ராகுல தண்ணியும் இல்லை, காத்தும் இல்லை. அது ஒரு இன்விசிபிள் பாயிண்ட். அது என்ன பாயிண்ட் சார்னா ஷேடோ ஆஃப் எர்த், ஷேடோ ஃபாலிங் ஆன் எர்த் பிட்வீன் சன் அண்ட் மூன். சூரியனும் சந்திரனும் நார்த்ல உழுகிற அந்த ரெண்டு சேரப்போ பூமி மேல உழுகிற ஷேடோ தான் வந்து நிழல் தான் வந்து நிழல் பாயிண்ட் தான் வந்து ராகு. தெற்கே உழுகிற தெற்கு பாயிண்ட் சவுத் பாயிண்ட்ல உழுகிறது கேது. இதை வந்து நம்மளுடைய தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள் வந்து அவங்க ஞானத்துல வந்து இந்த ராகு கேதுவும் நம்மளுடைய ஜீவராசிகள் பூமியில வாழக்கூடிய 3வது பிளானட்டாக 3வது ஆர்பிட்ல சுத்தி கொண்டு இருக்கக்கூடிய கிரகமாகிய பூமியில வாழ அது மட்டும்தான் ஜீவராசிகள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்க அப்பவே கண்டுபிடிச்சிட்டாங்க. அது வாழக்கூடிய ஜீவராசிகள் வந்து இந்த ராகு கேதுங்கிற இன்விசிபிள் பாயிண்ட் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு அவங்க ஞானத்துல தெரிந்து ராகுக்கு 18 வருஷமும் கேதுக்கு 7 வருஷமும் தசாபுக்திகள் டைம் கொடுத்து பண்ணியிருக்காங்க. அது குருவால் பார்க்கப்படும் பொழுது அது சுபகிரகமாக மாறுகிறது. சுக்கிரனால் சேர்க்கையோ பார்வையில் இருக்கும் பொழுது சுபகிரகமாக மாறி எந்த கிரகத்தின் பார்க்குதோ அந்த கிரகத்தின் காரத்துவமும் அந்த கிரகத்தின் ஆதிபத்தியத்தையும் எடுத்து செய்யும். அதே மாதிரி சனி செவ்வாய் பார்வை, சனியின் 3ஆம் பார்வையோ சனியின் 7ஆம் பார்வையோ சனியின் 10ஆம் பார்வையோ செவ்வாயின் 4ஆம் பார்வையோ செவ்வாயின் 7ஆம் பார்வையோ செவ்வாயின் 8ஆம் பார்வையோ அல்லது செவ்வாயோட சேர்ந்திருந்தோம் ராகு கேதுகள் இருக்கும் பொழுது அந்த செவ்வாயின் கோர குணங்கள், ஏன்னா ஒரு பாவகிரகத்தோட இன்னொரு பாவகிரகம் சேரப்ப என்ன ஆகும்? 2 ரவுடி பையன் சேர்ந்தாங்கன்னா என்ன ஆகும்? முடிச்சு வீடு திட்டாட்டம் ஆயிரும் இல்லையா? அது மாதிரி ஆகி அப்புறம் அந்த செவ்வாய் அந்த லக்னத்துக்கு எந்த ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறார் அதோட வேலையெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி செஞ்சு சில பிரச்சனைகள் கொடுக்கும். அது நம்ம நுணுக்கங்கள், ஜோதிட நுணுக்கங்கள் ஒன்று நிறைய இருக்கு, அதுல போகலாம். அது என்ன பலன் கொடுக்கும்ட்டு பொதுவா இப்படிதான் வந்து ராகு கேதுகள் எந்த கிரகத்தால் பார்க்கப்படுகிறாரோ எந்த கிரகத்தால் சேர்ந்திருக்கிறாரோ அந்த கிரகத்தின் காரத்துவத்தையும் அந்த கிரகத்தின் ஆதிபத்தியத்தையும் செய்வார். அதாவது அருமையா சொல்லியிருந்தீங்க. நிறைய விஷயங்கள் வந்து நம்ம உரையாடிட்டோம். அதோட தொடர்ச்சியா தான் இந்த எபிசோட் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நேயர்கள் வந்து இந்த உதவிகரமா இருக்குன்னு நான் நம்புறேன். கண்டிப்பா. ஸோ நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம்.